எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்னொரு 3 நாளில் நீங்கள் அவளோடு எதிர்பார்த்து கொண்டிருந்த ஆசிரியர் தகுதி தேர்வு எழுத போகிறீங்க. சனிக்கிழமை பேப்பர் 1, ஞாயிற்றுக்கிழமை பேப்பர் 2 எழுத போகிறீங்க. ஸோ உங்களை நீங்கள் தயார்படுத்தி கொள்வது நல்லது. ஸோ இவ்வளோ நாள் நல்லா படிச்சிருப்பீங்க, அதனால் தைரியமாக போய் எழுதுங்க. நிச்சயம் பாஸ் பண்ணிடுவீங்க, அதில் எந்தவித மாற்றமும் இல்லை. ஸோ இந்த 3 நாளும் நீங்கள் உங்களுடைய மனதை மகிழ்ச்சியாக வச்சுக்கொள்வது தான் ரொம்ப அவசியம். ஸோ யார் என்ன சொன்னாலும் கண்டுக்காதீங்க, இயல்பாக இருங்க. நிறையா நெகட்டிவ் தான் பேசுவாங்க, எதிர்மறையான விமர்சனங்கள் தான் பேசுவாங்க. பாசிட்டிவ் எப்போதுமே யாருமே நமக்கு அருகில் இருக்கவங்க தர மாட்டாங்க, ஒரு சிலர் தருவாங்க. அவங்க சொல்கிறது கேளுங்க. நிறையா எதிர்மறையான எண்ணங்களால் நம்ம சூழப்படக்கூடிய காலங்கள் இது. அதனால் எப்போ நம்ம பாசிட்டிவான எண்ணங்களை நமக்குள்ளே விதைச்சிக்கிட்டே இருக்குமோ அப்போ தான் எதிர்மறையான எண்ணங்கள் நம்மளை விட்டு போகும். ஸோ அதற்கான வழி என்னவோ அதை தேடி பாருங்கள். இவ்வளோ நாள் படித்தது நமக்கு வருமா வராதா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வரும். நம்ம பாஸ் பண்ணிடுவோமா, இத்தனை வயசுக்கு பிறகு நம்மளால் எப்படி நினைவு வச்சுக்கொள்ள முடியும் அப்படிங்கிற ஏகப்பட்ட எதிர்மறையான சிந்தனைகளில் மூழ்கி இருப்பீங்க. ஸோ அதனால் முதல்ல இந்த 3 நாளும் உங்கள் குடும்பத்தோட, குழந்தைகளோட, உங்கள் பள்ளிக்கூடத்து ஆசிரியர்களோட, தலைமை ஆசிரியரோட ஒரு இணக்கமான உறவை ஏற்படுத்திக்கிட்டு மகிழ்ச்சியாக இருங்க. எதை பற்றியுமே கவலைப்படாதீங்க. பணி பாதுகாப்பு எல்லாத்துக்கும் இருக்குது, அதில் யாரும் உங்களை கை வைக்க முடியாது, சரியா? ஸோ ஒரு 5 வருடத்தில் ஓய்வு பெறவங்களுக்கும் ஏற்கனவே ஓய்வு பெற்றவங்களுக்கும் கிடைக்காத ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடச்சிருக்கு இந்த தகுதி தேர்வு எழுதுறது மூலமாக. புத்தகத்தெல்லாம் மறுபடியும் பார்ப்பதுக்கான ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடச்சிருக்கு. நிறைய உங்களை பதட்டப்பட வச்சுருக்கு, பயப்பட வச்சுருக்கு. அப்படியான ஒரு மனநிலையை உங்களை உருவாக்கி வச்சுருக்கிறது இந்த தகுதி தேர்வு. அதனால் ஸோ இதெல்லாம் பாசிட்டிவாக நீங்கள் எடுத்துக்கிட்டு உங்களுடைய தேர்வை அணுகுங்க. என்ன நடந்தாலும் கவலைப்படாதீங்க, விமர்சனங்களை பற்றி கவலைப்படையே செய்யாதீங்க. சொல்லுவாங்கள்ல, ஒரு கணத்தை காமிச்சா இன்னொரு கணத்தை காமிங்கன்ட்டு, அதேமாதிரி இன்னொரு கணத்தை காமிங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடிச்சுட்டு போகிறாங்க, திங்கக்கிழமை பார்த்துக்கலாம் அவங்கள. ஸோ அதனால் யார் என்ன சொன்னாலும், தலைமை ஆசிரியர் திட்டினா சரிங்க மேடம், ஓகே மேடம். பக்கத்தில் ஆசிரியர்கள் ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா சரிங்க டீச்சர் பார்த்துக்கலாம். வீட்டில் கணவர் ஏதாவது சொல்லிட்டாருன்னா சரிங்க விடுங்க. பசங்க ஏதாவது கோபப்படுத்தினாடி ஏன்டா அப்படி செய்கிற அப்படிங்கிற மாதிரியான உங்களுடைய மனநிலையை வளர்த்துக்கிட்டு கோபத்தை குறைங்க. நிச்சயமாக இயல்பான மனநிலைக்கு நீங்கள் மாறும்போது உங்களால் தேர்வை எளிதாக வெற்றி பெற முடியும்.